கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை சொல்றீங்க? எத்தனை பேர் கர்த்தரோடு இருக்கிறீங்க? கர்த்தர் தம் பக்கத்தில் பூமியில் வர நம்முடைய இருக்கிறார். நாம் அநேக வேலைகளை நம்மளை விருப்பத்தை நிறைவேற்றும்படிக்கு கர்த்தரோடு இருக்கிறது இல்லை. ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இல்லையா? அப்போ என்ன நடக்குது? நம்மளே பிரிவினை வருது. நாம சுயசத்தத்தை செய்யும்படி கர்த்தர்கிட்ட வெளியே போகிறோம். கர்த்தர் வெளியே போகல, கர்த்தர் வெளியே போகல. அதனால நம்முடைய ஜீவியத்தில் நாம் எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கிறவர்களாக இருக்கும்படிக்கு நம்ம என்னவா இருக்கணும்? நாம் எப்பொழுதும் கர்த்தரோட இருக்கும்படிக்கு என்ன பண்ணணும்? அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேணும். பிள்ளை அப்பாவோட போவானா? ஆமாம், பிள்ளை அப்பாவோட போக வேண்டாம். பிள்ளை எப்பவுமே கையை பிடிச்சிட்டே இருந்துக்கலாம். ஆமாம், அப்போது பிள்ளையாக இருக்கணும். நம்ம எல்லாரும் நம்முடைய ஜீவியத்தை எப்படி ஆரம்பித்தோம்? பிள்ளைகளாக ஆரம்பித்தோம். எப்படி ஆரம்பித்தோம்? பிள்ளைகளாக தான். இல்லையா? எங்கே ஆரம்பித்தோம்? பிள்ளைகளாக. அப்படித்தான் போட்டுருக்கு. வாசிங்க, யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். என்ன ஆயிட்டு இருக்கிறோம்? அப்போ ஆரம்பம் எப்படி? அவருடைய வார்த்தை விசுவாசித்தோம், அவர் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டோம். அப்பொழுதுதான் பிள்ளைகளானோம். கர்த்தர் நமக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நான் பிள்ளைகளாகும்படி அவர் அப்ரூவ் பண்ண வேண்டாம். யாரு? தேவன் அப்ரூவ் பண்ண வேண்டாம். என்ன சொல்றாரு? நான் உனக்கே அதிகாரத்தை கொடுத்துறேன். யூ கிளைம் ஐ அம் தி சன் ஆஃப் காட். என்ன சொன்ன? நான் தேவனுடைய பிள்ளைன்னு தைரியமா சொல்லு. அந்த அதிகாரத்தை உனக்கே கொடுத்துருக்கிறேன். ஆனால் அந்த அதிகாரத்தின்படி எத்தனை பேர் நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றீங்க? எப்பவும் சொல்லணும், எப்பவும் சொல்லணும். நம்ம தப்பு பண்ணிட்டா கூட ஆண்டவரே நான் இப்போ தப்பு பண்ணிட்டேன், நம்முடைய பிள்ளை அல்லவா என்ன மன்னிக்கணும். அவ்வளோ நான் முடிவு விஷயம். என்னவா இருக்கிறோம்? பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அதிகாரத்தை யார் கொடுத்துருக்குறேன்? அவர் தான் அதிகாரம் வேணும். அவர் தானே, நம்ம அவர் தான். அப்பா இவன் அப்படிதான் சொன்னதுன்னு கரெக்டு, நமக்கு தலையில. ஏன்னா ஏற்கனவே அவராக பிறந்திருக்கிறோம், அவருடைய பிள்ளைகள் தான். அதனால நாம போய் அப்பான்னு சொன்னோம். எப்படி? ஏற்கனவே பிள்ளை நமக்கு தெரியும், நமக்கு தான் தெரியல. நான் போய் ஆண்டவரேன்னு சொல்லிட்டா எங்கள் அப்பான்னு சொன்னா போகிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் வயனால ஆண்டவரை தான் அப்பான்னு சொல்லியிருக்கேன். என் வயனால ஆண்டவரை தான் அப்பான்னு சொல்கிறேன். இல்லைன்னா இப்படி நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து யார் அப்பான்னு சொல்கிறேன்? ஆண்டவரை தான். அப்பா தான் எதுவும் தெரியல. 1.5 வயசுல அப்பா சொல்லுங்க, யார் அப்பா? எனக்கு ஆண்டவர் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன். இப்போ அந்த காலத்தில் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன். பிறக்கும்போதும் யாருடைய தேவம் இல்லாமல் நேராக பிறந்தேன். பிறக்கும்போதும் வீட்டில் பிறக்கும்போது மருத்துவச்சி இல்லை, வீட்டில் பெரியவங்க இல்லை. எங்கள் அம்மா தனியாக இருந்தாங்க, அவங்க தனியாக இருக்கும்போது பிறந்தேன். எங்கள் அப்பா மருத்துவச்சி கூட்டு வீட்டுக்கு வரும்போது நான் பிறந்தேன். யாரோட தான் இல்லை, பிறக்கும்போதே கற்றுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாழ்க்கை ஒரு பகுதியாக நினச்சிட்டு வர்றேன். எல்லாத்தையும் நான் தான் போவேன், ஆனால் அவர் தான் நடத்துவார். எல்லாத்தையும் அவர் நடத்தினால தான் கடைசி வரைக்கும் ஜெயாலியாகவே இருந்தேன். உலகத்தை நினைக்கிறதெல்லாம் நடத்தினே போவேன். எனக்கு மட்டும் எப்படி அப்படின்னா நடக்குதுமா? ஆனால் நடக்கும். ஏன் தெரியுமா? கற்றுக்கொள்ள இருக்கிறார். நீ பென்ஷன் வாங்குறாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். பாஸ்டருக்கு என்ன பயன்றது? பென்ஷன். நான் ரிட்டையர் ஆக முடியாது. ஏன்னா நான் பண்ண அடிச்சு அடிக்கிறதுக்கு இதாக இருக்கணும். என்ன இருக்கணும்? டிஸ்மிஸாக இருக்கணும். ஆனால் நான் பண்ண அட்டாளத்துக்கு ஒருத்தர் கூட இருந்து பேசுறதே கிடையாது. யார் பார்த்துக்கிட்டா? கத்தர். ஏன்? அவருடையவன். அன்னைக்கே அவருடையவன்றனால தான் கத்தர் கற்றுக்கொண்டார் இல்லையா? அப்போ நாம் கத்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எப்படி இருக்கணும்? கத்தருடைய பிள்ளைகளாக இருந்தால்தான் பரலோகம் வரைக்கும் போக முடியும். எது வரைக்கும்? இந்த ஒரு வார்த்தையை மட்டும் மறக்காம திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தால் நிச்சயமா பரலோகத்துக்கு போகலாம். ஆனால் ஒரு விஷயம் இருக்கு,
எத்தனை பேர் நான் கத்தரை பிள்ளை சொல்ல முடியும்? தனக்கு தானே சொல்லிக்கணும். ஊரில் இல்லை, நான் கத்தரை பிள்ளை எனக்கு தெரிஞ்ச சொல்லணும். ஏன்னா ஜாக்கிரதை தொடச்சிடுவேன், நான் கத்தரை பிள்ளை இப்படி அடிச்சிட்டேன். இப்படி ஒரு மனுஷன் தெரியல மனுஷன் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிதான் பேசுவாங்க. தப்பு பண்ணதான் சொல்லுவாங்க. எப்படி தப்பு பண்ணிட்டான்னா நான் கத்தரை பிள்ளை, நான் கத்தரை மாங்க அடிச்சிருக்கோம். அது இல்லை, எனக்கு நானே சொன்னேன் நான் கத்தரை பிள்ளை. எப்படி சொன்னேன்? எனக்கு நானே நான் கத்தரை பிள்ளைன்னு சொன்னேன் இல்லையா? நான் கத்தரை பிள்ளை எப்படி சொல்ல முடியும்? அவருடைய வழிகளில் நடக்கிற பொழுது தான் கத்தரை பிள்ளைங்கிறத தைரியமாக சொல்ல முடியும். ஒருவேளை ஆரம்பத்தில் குறைகளோடு ஆண்டவரே நம்முடைய பிள்ளைன்னு சொல்லலாம். நாளாக அவருக்கு பிரியமாக நடக்கும்போது தைரியமாக கற்றுட்டு போய் நம்முடைய பிள்ளை ஆண்டவரேன்னு சொல்லலாம். முதல்ல யார்கிட்ட சொல்லணும்? தனக்குத்தானே சொல்லணும். என் வழிகளெல்லாம் சரியாக இருக்குது, நான் கர்த்தருடைய பிள்ளை. இப்போ கற்றுட்டேன், ஆண்டவரே நம்முடைய பிள்ளை. ஹல்லேலூயா. எப்படி நம்முடைய பிள்ளை ஆண்டவரே? வேற யாருக்கு சொன்னால் தனக்குத்தானே தைரியமாக சொல்ல வேணும். நான் உண்மையாக இருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன், சகிக்கிறவனாக இருக்கிறேன், பொறுத்துக்கொள்வனாக இருக்கிறேன், உதவி செய்கிறேன், எல்லாருக்கும் நன்மை வைக்கிறேன், நல்வார்த்தையை சொல்லுகிறேன். அப்படி சொல்கிறதுனால நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன். இல்லாட்டி நான் எப்படிலாம் செய்ய முடியுமா? நான் நினச்சிப்பேன். இப்போ உள்ள தாழ்மைக்கு அந்த காலத்துக்கு சம்மந்தமே கிடையாது. அன்றைக்கி இருந்த பெருமைக்கு கணக்கிடவே கிடையாது. இப்போது அவ்வளோ போய் தாழ்வு இப்படிலாம் அப்படி தாழ்வு வந்தது அவன் நினச்சிக்குவேன் இல்லையா? அவள் பாருங்கள், நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற போது தான் நமக்கு பல வரைக்கும் போகிறதான தைரியம் உண்டாகும் இல்லையா? அப்போது நம்மளுடைய ஜீவியத்தில் கர்த்தர் நம்மை தம்முடைய பிள்ளையாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் எல்லா நேரத்திலும் சண்டை வரும்போது கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கணும்? எப்படி? ஆமாம், உன் வாயின் வார்த்தைகள் அடுத்தவனுக்கு ஜீவனை உண்டு பண்ணக்கூடாது, மரணத்தை உண்டு பண்ணக்கூடாது. உன் வாயின் வார்த்தை எப்படி இருக்கணும்? மற்றவனுக்கு லைஃப் தரணும், உற்சாகம் தரணும். ஆமாம், ஒன்றா தெரியுமா சொல்லியிருக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், சிக்கா இருந்தாருன்னா நான் போய் நின்னா சரியாயிடுது. எப்படி? நான் போய் நின்னாலே சரியாயிடுது. அவருக்கு ஃபோன் பண்ணார். அவர் சிக்கா இருக்காரு, நாங்கள் ரிட்டையர் ஆகிட்டார். சிக்கா இருக்கார், நான் பார்க்கறது வீட்டுக்கு போனேன். 2 மாதமாக சிக்கா இருக்காரு, குளிக்கும் பயங்கர கோயிலையார், சைவ கோயிலையார். பட்டாவில் ட்ரெஸ் போட்டிருக்காரு, டெய்லி குளிச்சு கோயில் பூஜை புரஸ்காரம் என்ன பண்ணுவார். எனக்கு சொல்கிற பொண்ணு சொல்லிச்சுன்னா 2 நாள் ஃபோன் பண்ணலையா, 2 மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணேன். நான் ஃபோன் பண்ணேன், வரும்போது தான் எடுத்தேன். என்னம்மா தேவி, ஏன்னா மாமா ஃபோனே பண்ண மாட்டேன், என்ன பண்ணுறாரு அவர் அப்படின்னு. சார் உங்களுக்கு தெரியாதா, அங்கிள் ரொம்ப சிக்காக இருக்காரு, குளிக்க மாட்டேங்கிறாரு, ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, சாப்பாடு கொஞ்சம் போல சாப்பிட்றாரு, வெளியவே போக மாட்டேங்கிறாரு, ஏன் என்கிட்ட சொல்ல அப்படின்னு. ஐயோ நான் நீ ரிட்டையர் ஆகிட்டு நிம்மதியாக இருக்கு, நீங்கள் இதையே சொல்லணும் பைத்தியக்காரின்னு சொல்லிட்டு உடனே 1 மணிக்கு தான் ஃபோன் வந்துச்சு. உடனே 12:30 மணிக்கு சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பட்டத்தை கேக் வாங்கிட்டு போயிட்டேன். நேரம் போய் 2 மணிக்கு வீட்டுக்கு போனேன். அவர் படுத்துருக்கிறார். என்னை பார்த்த உடனே என்ன சொன்னார்? சொல்லுங்க வணக்கம்மா, என்ன ஆச்சு படுத்துக்கிறீங்க? எடுத்து உட்காந்தார். கொஞ்சம் பேசிட்டு சும்மா சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், காரைக்குடியிலேருந்து. ஐயா எப்படி இருக்குது வாழ்க்கை? இருந்தார். ரிட்டையர் ஆகிட்டாங்க, வாழ்க்கை எப்படி இருக்குது ரிட்டையர்மெண்ட்டில்? வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது, பெரிய வித்தியாசம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. அப்படியா, பரவாயில்ல, எவ்வளோ தைரியமாக சொல்லிடலாம். நல்லா நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, ரிட்டையர் ஆகிட்ட சொல்ல மாட்டேன். நாங்கள் ஒன்றும் சேஞ்சே இல்லைங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு. என்ன அன்றைக்கி ஆஃபீஸுக்கு வரும்போது எப்படி சைக்கிள் போய்ட்டு ஆஃபீஸ் வரும்போது அட்டெண்டன்ட் இருப்பாங்கல்ல, அட்டெண்டன்ட் ஏய் கை விடுறா அப்படின்னு உனக்கு இருக்கிற தண்ணி ஊற்றி கொடுக்கணும். எப்படி? டம்ளரில் தண்ணி இருக்கணும், டம்ளரில் தண்ணி இருக்கணும், அதை ஊற்றிட்டு பிடிச்சி கொடுக்கணும். ஏன் தெரியுமா? எங்கள் ஊரில் ஆஷ் கூட்டிகிட்டே இருக்கும், தெர்மல் பவர் ஸ்டேஷன் ஆஷ் கூட்டிகிட்டே இருக்கும். அதனால் தண்ணியெலாம் ஆஷாக இருந்தது, தண்ணி பிடிச்சி வச்சுருக்கணும். பிடிச்சி வச்சுட்டா கொட்டினதெல்லாம் கீழே போட்டு புதுசாக எடுத்துக்கலாம். அதுக்காக தண்ணி எடுத்து போடுறேன் அப்படின்னு மூஞ்சிக்கிட்ட தொடச்சிட்டு உட்காந்தேன்னா நான் தண்ணி எடுத்து பாப்பெல்லாம் குடிப்பேன். அதே மாதிரி தான் இப்போவும் தண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நானே எடுத்து குடிச்சிக்கிறேன். அவ்வளோதான் பேசுவேன். எப்படி தண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானே எடுத்து குடிச்சிக்கிறேன். வேற ஒரு பெரிய வித்தியாசம் ஒரு இதே மாதிரி தான் இருக்குது. ஒரே சிரிப்பு இந்த மாதிரி ஏதோ உட்காந்துட்டு உடனே போய் பாத்ரூம் போகும்போது தான் போனார். வெளியே வரும்போது வெள்ளை சட்டை வேஷ்டி கீஷ்டி போட்டு பட்டை கொட்டெல்லாம் போட்டு வந்துட்டார். சவாசம் வெளியே போனார்.
அவங்க எல்லாரும் என்ன சார் நீங்கள் வந்து 20 மினிட்ஸ் ஆகல வெளியே போகலான்றாரு. தயவுசெய்து 2 மாதத்தோட வந்து போங்க சார் அப்படின்னு. அப்போது நம்முடைய வார்த்தை என்ன இருக்கணும்? We must be able to share the life that we have. We have a life. That life gives us the happiness. அந்த மகிழ்ச்சி இருக்குமானா மகிழ்ச்சியை கொடுக்கலாம், சமாதானம் இருக்குமானா சமாதானத்தை கொடுக்கலாம், எரிச்சல் இருந்தால் எரிச்சலை கொடுக்கலாம், கசப்பு இருந்தால் கசப்பை கொடுக்கலாம், நம்மகிட்ட ஜீவன் இருந்தால் ஜீவனை கொடுக்கலாம். அப்போது யாருக்கு ஜீவன் இருக்கும்? பிள்ளைகளுக்கு தான் ஜீவன். யாருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் ஜீவன் இருக்கும். அவர்கள் எங்கு சென்றது சந்தோஷம் உண்டாகணும். ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோன்னா சந்தோஷம் உண்டாகணும். வர்றதுனாலே சந்தோஷம் இருக்கணும், போயிட்டா சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? அப்படி நம்ம பிள்ளைகளாக இருக்கணும். எத்தனை ரூபா கொடுப்பீங்க? எல்லாம் போடுங்க. அல்லேலூயா. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 27-28 வாசிங்க. 37ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும் போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்று உரைக்கிறார். ரசிக்க மாட்டியா? அறிந்து கொள்வார்கள் என்கின்றார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் முதல்ல சொல்றாரு. முதல்ல சொல்ற என்னுடைய வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், அவரிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்போ நாங்கள் அவருடைய ஜனங்களா இருக்கணும்னா அவர் நம்மிடத்திலே வாசம் பண்ணுகிறவர்களா இருக்க. நான் அவருடைய ஜனங்களா இருக்கணும்னா நீ யார் வாசமா இருக்கணும்? கர்த்தர் வாசமா இருக்கணும். புதிய ஏற்பாட்டில் இது அழகா சொல்லிட்டாரு இல்லையா? நான் அவர்கள் நடுவே வாசமா இருக்கேன் இல்லையா? இப்போ நம்மளுடைய இப்படி யார் வாசமா இருக்கிறா? யாரு? ஆவியானவர். யார் இருக்கிறா? இது உங்களுடைய நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீர்கள், உங்கள் சரீரம் உங்களுடையது அல்லவென்றும் பசுத்த அடைகள் வாசமாக இருக்கிறதும் அறியாமல் இருக்கிறீர்களா? அப்படிதான் வாசிக்கிறார். வாசிப்பீங்க. 6:19 1 கொரிந்தியர் 6:19. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். What know ye not that your body is the temple of Holy Ghost which is in you, which ye have of God, and ye are not your own? அல்லேலூயா. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் எல்லாம் உங்களுடைய அல்லவென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும். எப்படி? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும். வாசி, எழுத்து வாசிக்கணும். எழுத்து வாசிக்கணும். வாசிக்கிறத எழுத்து வாசி. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அல்லேலூயா. சரி, இப்போ ஒரு ஸ்டெப் வந்துட்டோம் இல்லையா? அங்கே என்ன சொன்னாரு? என் வாசஸ்தலம் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். இங்கே என்ன சொன்னாரு? புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் உங்களுக்கு வாசமாக இருக்கிறபடினா
ஆ? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறி. அப்போ யாரெல்லாம் நமக்கு சொந்தமா இல்லாதபடி இருக்கிறோமோ அப்பத்தான் அவங்க சொந்தமா இருக்க முடியும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? நமக்கு சுய விருப்பத்தின்படி பேசுவதும் ஆலோசிப்பதும் செய்வதுமாயிருந்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. உங்களுடைய சரீரம் உங்களுடைய அல்லவென்றும் நீங்களே உங்களுடைய அல்லவென்றும் யாரு உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றிருக்கிறீர்கள். அடுத்த விஷயம், உங்களில் தங்கி இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அவருடைய ஆலயமா இருக்கிறது. சரீரம் யாருடைய ஆலயமா இருக்கு? அவருடைய ஆலயமா இருக்கு. சரீரம் இல்லையா? யாருடைய ஆலயமா இருக்கு? போச்சா? அடுத்து நீங்கள் அப்ப இந்த சரீரம் உங்களுடைய அல்ல. உன் வாயில பேசுறது இஷ்டத்துக்கு பேசாத. உன் ஆலோசனை இஷ்டத்துக்கு ஆலோசனை வரக்கூடாது. ஏன்? உங்களுடைய சரீரம் ஆலயமா இருக்குது. நீங்கள் அந்த சரீரமான உங்களுடைய அல்ல. எத்தனை பேர் நம்ம சரீரத்தின் அவயவங்களை நமக்கு விருப்பமாடி உபயோகிக்கிறோம், இல்லை கத்திற்கு போராட்டி மாத்திரம் உபயோகிக்கிறோம் இல்லையா? அப்போ நம்முடைய சிந்தைகள், வாய் வார்த்தைகள், நினைவுகள், நம்முடைய கிரியைகள், நடக்கைகள், உடுத்துவது முதல் சகலமும் கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேணும். என்ன சொல்லணும்? இது என்னுடைய சரீரம் அல்ல, இது உங்களுடைய ஆலயமா இருக்கிறது. இந்த சரீரம் உங்களுடைய ஆலயமா இருக்கிறது. இந்த சரீரத்தின் அவயவங்கள் என்னுடையதல்ல. புரியுதா உங்களுக்கு? இது சந்தோஷமா கொடுப்பீங்களா இல்லை என்னடா பண்றது நெசிப்பீங்களா? சந்தோஷம். ஏன்னா உலகத்தின் ஆசாபாசங்கள்ல, பாவ இச்சைகள்ல, பொருளாசையில மனதை செலுத்துற எவனும் இந்த கிரியைகளை, இந்த சரீரத்தின் கிரியைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காதபடி தனக்கும் கர்த்தருக்குமா இருப்பான். அதுக்கு என்ன பேரு? உபச்சாரம். தனக்கு பிரியமா நடந்துக்குவான், கர்த்தருக்கு பிரியமா நடந்துக்குவான் இல்லையா? அப்ப யார் அவன்? உலகத்தை சிநேகித்து உலகத்துக்கு ஏற்றவனமாய், மாம்சத்தை இச்சித்து மாம்சத்துக்கு ஏற்றவனமாய், தேவனை சிநேகித்து தேவனுக்கு விரோதமாய், தேவனுக்கு சுத்தமாய். அப்ப என்ன அர்த்தம்? தேவனுடைய பிள்ளையா இருந்து உபச்சாரியாக இருக்கிறார். எந்த மனைவி ஒருத்தர் புருஷன் தானே? எந்த மனைவி ஒருத்தர் புருஷன், ஒரு புருஷன் இருக்கிறான். இந்த மனைவிக்கும் ஒரு புருஷன் இருக்கிறார். உபச்சாரியா இருந்தா கூட அவருக்கு ஒரு புருஷன் இருக்கிறான். உபச்சாரியா இருந்தா கூட இருக்கான், அந்த புருஷன் இருக்கிறான். ஆனாலும் கூட என்ன பண்றான்? யாரோடையோ சந்தோஷமா இருக்கிறார். அப்போ நாம இந்த சரீரம் அவராலே பெற்றிருக்கோம். இதுலேயே அவர் வாசமாக இருக்கிறார். ஆலயம் அவருடைய ஆலயமாக இருக்கிறது. என்னுடைய சரீரம் அவருடைய ஆலயமாக இருக்கிறது. அப்படியானால் என்னுடைய சரீரம் என்னுடையதல்ல. என்ன சொன்னாரு? இந்த நீங்கள் உங்களுடையவர் அல்ல, நீங்கள் உங்களுடையவர் அல்ல. யாருக்கு ஒப்படுகிறோம்? கர்த்தருக்கு ஒப்படுகிறோம். பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய சந்தோஷமான காரியம். நமக்கு உலக ஸ்நேகத்தை விட்டு வெளியே வரக்கூடாமல் இருக்கிற அப்படின்னால, உலக ஸ்நேகத்தை விட்டு வெளியே வரக்கூடாமல் இருக்கிற அப்படின்னால, அந்த ஸ்நேகம் தெய்வத்து மேல் வைத்திருக்கிற ஸ்நேகத்தை காட்டிலும் மேலோங்கி இருக்கிற அப்படின்னால் தேவனை தள்ளி சற்று உலகத்தை ஸ்நேகிக்கணும். உலகத்தை ஸ்நேகிக்க என்ன பண்ணணும்? உலகத்தை ஸ்நேகிக்க என்ன பண்ணணும்? தேவனை தள்ளிதான் செய்யணும். ஆமா, நீ என்னத்தான் சொல்லு, நான் என்ன பண்ணுறது, இன்னைக்கு சர்ச்சைக்கு வர முடியல, ஏன்னா அவங்க ரொம்ப க்ளோஸ், அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட், அவங்க அதால கூப்பிட்டாங்க, நான் போனேன் அப்படின்னு அர்த்தம். தேவனை தள்ளி அவங்கள்ட்ட இருக்கணும். மனுஷனை பிரியப்படுத்தும்படி என்ன பண்ண? தேவனை தள்ள. யார் முக்கியம்? தேவனை தள்ளுறதா உலகத்தை தள்ளுறதா? அப்படின்னா உலகத்தை தள்ளுறேன்னு சொல்லணும். உலகத்தை தள்ளுறேன்னு சொல்ல மாட்டான். ஏன் விருப்பத்தின்படி பேசுவதா இல்லை கர்த்தருக்கு பிரியமா பேசுவதா? நம்ம வார்த்தைகள் தாறுமாறா இருக்குமா? இல்லையா? வரல. வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமா இல்லையா? அப்போ நம்முடைய வார்த்தைகள் பிரியமா இருக்குன்னா என்னன்னா, என் இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் வார்த்தை இல்லையா? மனுஷன் எப்படி இருக்கிறான்? அவனுடைய மனது எப்படி இருக்குதோ அப்படித்தான் மனுஷன் இருக்கிறான். அப்போ நான் சமாதானத்தை சிநேகிக்கிற மனுஷனா இருந்தா, தெய்வ சமாதானத்தை பாதுகாக்கிற மனுஷனா இருந்தா, அந்த சமாதானத்தை இழந்து போகத்தக்கதாக இடமே கொடுக்க மாட்டேன். ரொம்ப கூட்டிட்டார் இந்த பாஸ்டர். நான் அன்னைக்கு 2 நாள் யோசித்தேன். அங்கே இருக்கிற பாயில் அங்கே போட்டுட்டேன். அங்கே கொஞ்சம் இடம் இது பண்ணி வச்சுக்கிட்டா இந்த கவுன்சிலிங் ஆனால் வருவாங்க வச்சு பேசலாம் அப்படின்னு நினச்சேன். கவுன்சிலிங்காக அப்போ வந்து சொன்னாங்க, 10 இடம் கூட்டியிருக்கீங்க, நீங்கள்
அதுக்கு ஆஃபீஸை யூஸ் பண்ணீங்க, எனக்கு ஒன்றும் அவசியம், நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்போ ஏன் ஆஃபீஸ் டேபிள் எங்கே போகிறது அப்படின்னு சரிட்டு வந்தேன். அதை கேட்டேன், இது ஒன்று எடுத்துருக்கீங்களேன்னு. அது முதல்ல டிசைட் பண்ணுது, அதை பற்றி பேச முதல்ல டிசைட் பண்ணுது. ஓ அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாதாரண இன்னைக்கு நல்லா பேசுவோம், நீ வந்து நல்லா தான் பேச ஆரம்பிச்சோம். நம்ம சண்டை போட்ட ஆவி நம்ம ஆவியா? நான் சண்டை போட்டால் கற்று பிரியமா இருக்குமா, விட்டு கொடுத்தா கற்று பிரியமா இருக்குமா? அப்போ என்ன பண்ணுறேன் சார் தான். இதுக்கு மேலே ஒன்றும் இதில் என்ன வந்தது சொல்லு, ஒன்றும் இல்லை. நினச்சி பார்த்தா சுயம் இருந்தால் வா நான் சொல்லி அப்படின்னு இல்லை கொடுத்தேன். நீ மாட்டான் 50,000 கையில் கொடுத்துட்றேன், நீ போய் நான் 20,000 வாடகை கொடுத்துட்றேன் சொல்ல முடியாதா? சொல்லிடலாம். கொடுத்தேன் அட்வான்ஸை கொடுத்துட்றேன், ஏன்னா நான் வாடகை நானே கொடுத்து நீ போய்க்கோ. ஏன்னா அக்ரிமெண்ட் யார் பேரில் இருக்குது? ஆமாம். அதனால் அது செய்யலாமா? அது கர்த்தருடைய வழி இல்லை, அது மனுஷனுடைய வழி. நான் என்ன சொல்கிறேன், இல்லை வேணாம் சொல்ல ரைட் ஓகே அவ்வளோ திருப்பி போய் பேசவே இல்லை. அதை பற்றி வேற அந்த மாட்டின் பாத்திரோடு பேசலாம், சரி வேணாம். ஏன்னா நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை, நம்முடைய கண்களை, நம்முடைய செவிகளை, நம்ம நாவினை, நம்முடைய கைகால்களை எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பிரியமாக உபயோகிக்கிறோம். அப்போது நம்ம எப்படி இருக்கணும், இந்த சரீரம் உங்களுடைய அல்லவென்றும் தேவனாலே பெற்றிருக்கிறீர்கள், உங்களுடைய அல்ல, அது யாருக்கு? கர்த்தருடைய ஆலயம். அப்போது நான் நம்முடையவராக இருந்தால் கர்த்தர் சுத்தத்தை செய்ய முடியாது. அவள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் எல்லாம் அவருடைய இருக்கும் இல்லையா? இப்போ சின்ன பிள்ளைகளை ட்ரெஸ் பண்ணுற போது நமக்கு பிரியமாக ட்ரெஸ் பண்ண முடியுமா, அப்பா அம்மா கொடுக்காம ட்ரெஸ் பண்ண முடியுமா? அப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவான். இப்போ நம்ம எத்தனை வயசானாலும் கர்த்தருக்கு யாரு இல்லையா? அப்படித்தானே? அப்போ கர்த்தர் சுத்தம் நமக்கு சுத்தமானபடி செய்யும், நமக்கு சுத்தமானபடி செய்யும் அப்படி சொல்லு இல்லையா? அப்போ இந்த வாழ்க்கையில் நம்முடைய ஜீவியத்தில் எப்பொழுதும் நான் அவருடையவன் என்று சொல்ல வேண்டும். நான் அவருடையவன், நான் என்னுடையவன் அல்ல. அப்படி நான் அவருடையவன் சொன்ன உடனே அடுத்த கன்விக்ஷனுக்கு வரணும். கன்விக்ஷன்னா அடுத்த உணர்வுக்கு வரணும். என்னது? ஆண்டவரே நான் நம்முடையவன், சந்தோஷமா சொல்லலாமா இல்லையா? ஆனால் அடுத்த உணர்வு என்ன வரணும்? அடுத்த உணர்வு என்ன உணர்வு என்ன ஒன்று வரணும்? நான் என்னுடையவன் அல்லன்னு வரணும். ரெண்டும் வரணும். என்னது? நான் என்னுடையவன் அல்ல. முதல்ல கர்த்தருடையவன் சொல்றது கரெக்ட் தான், கர்த்தருடைய சொல்றது எல்லாம் ஈஸி சொல்லுவோம், சந்தோஷமா சொல்லுவோம். ஆனால் அடுத்தது நான் என்னுடையவன் அல்லன்னு சொல்வது வலிக்கும். எப்படி வலிக்கும் தானே? நான் என்னுடைய நல்லன்னா அப்போ அப்போ அப்போன்னு இருக்கும் இல்லை? அப்போ நான் கொஞ்சம் ஸ்பிரிட்டில் ஒரு சின்ன ஒரு சோர்வு வரும். ஆமாம், நான் கர்த்தரை நேசிப்பது உண்மையாக இருந்தால், அவர் நண்பர்கள் நம்பிக்கையாக இருப்பது உண்மையாக இருந்தால் நன்மையானதைத்தான் செய்வார். நான் எனக்கு சொந்தமாக இருப்பதை காட்டிலும் அவருக்கு சொந்தமாக இருப்பதே எனக்கு நன்மை உண்டாக்கும் என்று தெரிந்திருந்தால் ஆண்டவரே உனக்கு சுத்தமானபடி செய்யும், அவர் தீமையானதில்லை. என்ன கர்த்தர் சொல்லி கொடுத்தா தெரியுமா? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு தரும்படிக்கு உங்களை பற்றிய எண்ணங்களை நினைவுகளை நான் அறிவேன். அடுத்து சொன்னாரு, அவைகள் தீமைக்கானவல்ல, அவை நன்மைக்கானவைகளே. இந்த வார்த்தை கர்த்தர்கிட்ட பேசுறாரு. அந்த வார்த்தை கூட தான் நிற்க வேண்டிய வரைக்கும். எப்படி? ஆமாம், அன்னைக்கு கர்த்தர்கிட்ட பேசணும்னு சொன்னேன். நீங்க என்கிட்ட பேசின ஆண்டவர் என்ன இந்த வசனத்தை பேசினாரு. அப்புறம் ஏன் கர்த்தர் வசனத்தை பேசினாரு? அந்த வசனம் எப்படி பேசுறான்னா, பாஸ்டர் எழுந்துனாரு. டேய், அப்போ கர்த்தர் எப்படி பேசுற தெரியுமா? அந்த பாஸ்டர் மைக்கு போயிடும். அந்த பாஸ்டர் ஒன்று நம்ம தீர்க்கதரிசி, ரொம்ப வித்தியாசமான மனுஷன். அவர் பிரசனத்துக்கு எழுந்த உடனே இந்த வசனம் சொன்னார், எரேமியா 29:11 அப்படின்னாரு. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு தரும்படி உங்கள் பெரிய நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கானவர்கள நன்மைக்கானவைகளே அப்படின்னு வாஸ்தர். நான் கர்த்தரை சொல்லியிருக்கிறேன். என்னென்ன என்னை குறித்து பிளான், திட்டம், சித்தம் இப்படி சொல்லணும். என்ன சொன்னேன்? நீங்கள் தீர்க்கத்தை சொல்கிறதா என்னை குறித்து என்ன சித்தம், திட்டம், பிளான் வார்த்தை இருந்தால் தான் எடுத்துப்பேன். ஏங்க சித்தம், திட்டம், தமிழ் பிளான் எப்படி வரும் சொன்னேன். ஆனால் நான் இங்கிலீஷ் போய் படிக்கிறவங்க, அப்புறம் இங்கிலீஷ் போய் தான் படிப்பேன்.
சர்ச்சுக்கு போகும்போது கிருஷ்ணா அப்போது அந்த பைபிளில் ஐ ரிமெம்பர் மை பிளான்ஸ் ஃபார் யூ இவ்வளவு ஐ ஹவ் ரிமெம்பர் மை பிளான்ஸ் ஃபார் யூ. பயங்கர சந்தோஷம் இருந்துச்சு. பக்கத்தில் உள்ள பைபிளை பார்த்தேன், அதில் தாட்ஸ் ஃபார் யூ போட்டிருக்கு. மற்ற எல்லா பைபிளையும் பார்த்தோன்னா தாட்ஸ் ஃபார் யூ இருந்தது. ஆனால் என் பைபிளில் மட்டும்தான் பிளான்ஸ் ஃபார் யூ இருந்தது. எப்படி என் பைபிளில் மட்டும்தான் பிளான்ஸ் ஃபார் இருந்தப்போ கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தையை கொடுத்துட்டாரு. ஏன்னா நினைவுகள் சொல்லியிருந்தாக்கா நான் அடுத்த பைபிள் தாட்ஸாக சொல்லியிருக்கேன், எடுத்துக்க மாட்டேன். கர்த்தர் எவ்வளோ கவனமாக இருக்கிறார் பாருங்க. பிள்ளைகளை குறித்து கர்த்தர் ரொம்ப கவனமாக இருக்கிறார். நம்ம காட்டில் அதிகமாக கருத்தாக இருக்கிறார். அரபுனால அன்னைக்கு நான் கொண்டு போகிற பைபிள் பிளான்ஸ் போட்டிருந்தது. மீதி பைபிள் 5 பைபிள் இருக்கு எனக்கு. அதை எடுத்தால் தாட்ஸ் தான் வந்திருக்கும். ஆனால் கரெக்டாக அந்த பைபிளை எடுத்து போகிறேன். அன்னைக்கு தான் எடுத்து போகிற பைபிள் அது என்ன போட்டிருக்கேன்? ஐ ரிமெம்பர் மை பிளான்ஸ் ஃபார் யூ. அப்படியே அழுதுட்டேன். அப்படியே பயங்கர சந்தோஷம். ஆனால் மெசேஜ் அது இல்லை. எப்படி மெசேஜ் அது இல்லை? கர்த்தர் உங்களை விசாரிக்கிறதா இருக்கிறதா பிரசங்கம். கர்த்தர் உங்களை விசாரிக்கிறதா இருக்கிறதா பிரசங்கம். ஆனால் எடுத்த உடனே கீவேர்டு என்ன பண்ணாங்க? இதுதான் சொன்னாங்க. அப்போ யாருக்கு அது? பாருங்க, நம்மை குறித்து நினைவு வைத்திருக்கிறார். அதனால அவைகள் தீமைக்கானவர்கள், அவைகள் தான் நன்மைக்கானவைகளை ஒப்பு கொடுக்கிறார். என் நன்மை அவர் நன்மைக்காக தான் செய்கிறார் என்ற நம்பிக்கை இருக்குமானால் நான் உம்முடையவன் என்று சொல்வதோட நான் சொல்லுவேன் அவருடைய சொல்லிட்டு நான் உம்முடையவன் நானே எனக்கு சொல்லிக்கிறேன். நான் என்னுடையவன் அல்ல என்று சொல்லுவேன். என்ன சொன்னால் நான் உம்முடையவன் என்று எப்படி சொல்றேனோ சந்தோஷமா அப்படி பண்ண சொன்னா நான் என்னுடையவன் அல்ல என்று சொல்லுவேன். சொல்ல புரியுதா? அப்போ இந்த மாதிரி சொன்னா இப்பதான் நாம பெர்ஃபெக்ட்லி அவருடைய பிள்ளைங்க. எப்படி நாம் உண்மையாகவே அவருடைய பிள்ளைங்க. அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் நம்முடைய சித்தம் அல்ல, நம்முடைய திட்டங்கள் அல்ல, அவர் தமிழ் திட்டத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எரேமியா 31ஆம் அதிகாரம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். But this shall be the covenant that I will make with the house of Israel. After those days, saith the Lord, I will put my law in the inward parts and write it in their hearts, and will be their God, and they shall be my people. அந்த நாட்களுக்கு பிறகு அந்த நாட்களுக்கு பிறகு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. எப்படி அந்த பிரமாணத்தை உங்களுக்குள்ளே வைக்கிற பொழுது நீங்களும் நானும் அவருக்கு தனங்களாக இருப்போம். அல்லேலூயா. எப்படி இருப்போம்? அந்த பிரமாணம் எப்போ வந்து நமக்கு எப்போ சுத்தமா அந்நாட்களுக்கு பிறகு இல்லையா? உள்ளத்திலே வைப்பேன், அவரோட உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், அவரோடு உடன்படிக்கை பண்ணுவது என்னன்னா நான் அந்த காலத்துக்கு அப்புறம் எப்படி வைக்கிறாரு நம்முடைய இருதயத்தில் அப்படி பிரமாணங்கள் எப்படி வைக்கிறாரு? இதயத்தை வைக்கிறதா புஸ்தகத்துலன்னு சொல்ல எங்க வைக்கிறாரு? இருதயத்துல. அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்தியம் தெரியும்னா யார்கிட்ட கேட்பாங்க? பரிசேயத்தை கேட்பாங்க. இல்லாட்டி போனா பிரதான ஆசிரியர்கிட்ட கேட்பாங்க, இல்லை சதஸ்யர்கிட்ட கேட்பாங்க. ஆனா அவங்களுக்கு சொந்தமா தெரியாது, ஒண்ணுமே தெரியாது இல்லையா? ஆனா இப்போ நமக்குள்ள ஆவியாளர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்றீங்க? எத்தனை பேர் எனக்குள்ளே ஆவியாளர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்களோ உங்கள் வழிகளை ஊழியக்காரை நோக்கி கேட்காதபடிக்கு உங்களுக்குள் வாசமாக இருக்கிற ஆவியானவரையே கேட்க வேணும். அப்படி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னாக்கா உங்களை எல்லா நேரமும் கற்று போதிப்பார். எப்படி? எல்லா நேரத்திலும் கத்தர்களை போதிப்பார். எல்லா நேரத்திலும் மகிழ்ச்சியாய் போதிப்பார். ஏன்னா அவருக்கு நம்ம காத்திருப்பார், நமக்காக காத்திருப்பார். எப்படியா?
நம்மளோட வருவதற்கு முன்னாடி அவரே காத்திருப்பார். அப்படிதான் போட்டு வசனம். எப்படி? நீங்கள் வருவதற்கு முன்பதாகவே அவர் காத்திருப்பார். வாசிங்க ஏசாயா. முதலாம் அதிகாரம். Isaiah 30 chapter 18 verse. And therefore will the Lord wait, Amen. that he may be gracious unto you. And therefore will he be exalted, that he may have mercy upon you. For the Lord is a God of judgment. Blessed are all they that wait for him. All that wait for him, right? ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படிக்கு கர்த்தர் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதிருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அப்போ நீங்க எப்படா பேச போறீங்கன்னா ரெடியா காத்துட்டு இருப்பார். எப்படி? ரெடியா காத்துட்டு இருப்பார். எனக்கு 3 மணிக்கு எழுந்து ரொம்ப இஷ்டம். எத்தனை மணிக்கு? எப்படி மக்கத்தில் எழுப்புவாரு? கரெக்டா 2:55 இல்லைன்னா 3:05 கரெக்டா எழுது. அது ஒன்றும் அலாரம்லாம் வேண்டாம், அலாரமே வேண்டாம். கரெக்டா 3 மணிக்கு. ஆமா, அவரு காத்திருக்காருல, ஆச்சரியமா இருக்கும். ஆமா, அப்போதான் சொல்றேன், சரி எழுப்பிட்டாரு பக்கசாம எழுப்பிட்டு. அப்போ உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்து விட்டால் அவர் எல்லா நேரமும் ஆயத்தமாகி காத்திருக்கிறவராக இருக்கிறார். நாம தான் அவர் பேசணும். இந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா பரலோகத்துக்கு போகிறதா, பரலோகத்தில் மாளிகை இருக்குமா, என்ன கிரீடம் இருக்கும், அது எத்தனை கல் இருக்கும், மண் இருக்கும், இதெல்லாம் தேவையே இல்லை. நான் கர்த்தரோடு இருப்பேன். எப்படி? நான் கர்த்தரோடு இருப்பேன். அது எப்படின்னு எனக்கு தேவையில்லை இல்லையா? அங்கே அநேக வாசத்தோடு எனக்கு கூட ஒரு வீடு உண்டு. இங்கேயே வீடு வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கு வீடு. தனி அடையாளம் இருக்கா? யாருக்கா தனி அடையாளம் இருக்கா? எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. எல்லாரும் யார் மாதிரி இருப்பாங்க? ஏசு மாதிரி இருப்பாங்க. ஒரு ரீசெண்டாக ஒரு மீம்ஸ் போட்டிருந்தான். அதில் வருகை நாள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வருகையில் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுகிறாங்க. அப்படித்தானே? ஏசு வரும் பொழுது இந்த ட்ரம்பட் சத்தம் கேட்கும். அப்போ எல்லா உயிரோடு எல்லாரும் மருவமாக எழுப்பப்படுவார் இல்லையா? ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாரும் எழுந்து போகிற மாதிரி போடுறான், படம் போடுறான். போடும்போது பொம்பளைங்க மாதிரியே போடுறான், ஆம்பளைங்க மாதிரியே போடுறான். ஏண்டா பைத்தியக்காரா இல்லை? அங்கே போகும்போது பொம்பளை இல்லை அப்படித்தானே? எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். யார் மாதிரி இருக்கும்? இயேசு மாதிரியே இருக்கும். இப்படியா? யார் மாதிரி இருக்கும்? இயேசுவை போல அவரை போல இருக்கும். அப்போ அவங்க பார்த்து டக்குன்னு ஏன் அப்படி போடுறான்? எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். பாருங்க, அந்த நம்பிக்கை நமக்கு உண்டாகும்படி, நம்ம எப்பவும் அவர்கிட்ட பேசுகிறவர்களாக இருக்கணும். எப்பவும் அவரோடு பேசுகிறவர்களாக இருக்கணும். எத்தனைக்கு அதிகமாக அவரோட பேசுகிறோமோ நம்முடைய வழிகள் சீர்படுத்தப்படும். ஒரு நாளும் தாறுமாறாக இருக்காது. சிந்தனைகள் தாறுமாறாக இருக்காது. வாயின் வார்த்தைகள் தாறுமாறாக இருக்காது. நடவடிக்கை ஒன்று கூட தாறுமாறாக இருக்காது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதுபடி நடக்கிற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஜீவிதத்தை கர்த்தர் ஆதரிப்பார். கர்த்தரே முன்னின்று நடத்துவார். எப்படி யார் நடத்துவார்? கர்த்தரே முன்னின்று நடத்தினா இல்லை பரிசுத்த குறை சொல்வாரா? இல்லை. அது வரும்பொழுது பரிசுத்த குறை சொல்வாரா? ஏன் நான் தான் நடத்தினேன், அதை பரவாயில்ல விட்டுட்டான்னு வரும். எப்படி? அவனுக்கு அனுகூலங்கள் இல்லை, அது வசதி இல்லை, அதெல்லாம் இல்லை. மற்றபடி உண்மையாக சொன்னதான் செய்வான், என்னை கேட்காம ஒன்றும் செய்ய மாட்டான். சரி விடு அப்படி சொல்லுது. அந்த கிருபியை சொன்னாங்க ஒன்றும் செய்யலை. கடைசி அழிக்கப்படும் கிருபியின் மேல் பூர்ண நம்பிக்கையா இருக்கு. எப்படி இருக்கணுமா? தைரியமா பூர்ண நம்பிக்கையா இருக்கு. அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஆனா ஒண்ணு மாத்திரம், அவருடைய வாயின் வார்த்தைகள் எங்க இருக்கு? இருதயத்தில் இருக்கு. நான் யார்கிட்ட பேசணும்? எனக்குள் வாசமா இருக்கிற ஆவியானவரோடு பேசணும். கரெக்ட். எப்படி? எனக்குள் வாசமா இருக்கிற ஆவியானவரோடு பேசணும். எத்தனை பேச அனுபவம் இருக்கு? ஆமே. அப்படி பேசுனீங்கன்னா உன் நடக்கைகள் சகலவற்றை கர்த்தர் ஆதரிப்பார். உங்களுடைய எதிர்காலம் சொன்னீங்கல்ல, நீங்கள் காணக்கூடாத எதிர்காலத்தை காண்கிற ஒரு நேர்த்தியாய் செய்வார். அப்படித்தானே? ஆமா. யாரோ ஒரு இடம்
ரொம்ப பெரிய இடம் வாங்கி போட்டோம். இடம் வாங்கி போட்ட உடனே கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டான். ஏன்னா அவனுக்கு எதிர்காலத்தை பார்க்க தெரியாது. கவர்மெண்ட் ஒன்றா வருவான், எடுத்துப்பான்னு தெரியுமா அவனுக்கு தெரியாது. அவன் நினைச்சா எங்கள் இடம் வாங்கி போட்டால் சூப்பராக இருக்கணும், வாங்கி போட்டான். அடுத்து கொஞ்சம் நாளே கவர்மெண்ட் வந்து எடுத்துட்டான். எடுத்தா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அப்போல்லாம் ரொம்ப காம்படிஷன் கம்மியாக தரும். இப்போ ரூல் போட்டாங்க, மார்க்கெட் என்ன பேசிக்கிட்டு அதான் கொடுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் அப்படி கிடையாது, கவர்மெண்ட் வேலை தான் கொடுக்க முடியும். அப்புறம் கூட கவர்மெண்ட் விலை வச்சாங்கல்ல, அந்த விலை ரொம்ப கம்மியாக இருக்கும், அதை தான் கொடுப்போம், இன்னும் பக்கத்தில் இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, கடைசியாக அந்த இடத்த என்ன விற்றாங்க அந்த ரேட்டு கொடுக்குது. எப்படி கடைசியாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என்ன விலை கொடுத்தாங்களோ அந்த விலையை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நம்மளால என்ன பண்ணுவாங்க, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு விலையை குறவாக கொடுக்கணும். புரியுதுண்ணா? ஏன்? ஆமாம், ஸ்டாம்ப் டியூட்டி குறைக்கிறதுக்காக குறைச்சி போடுங்க. அந்த விலை கிடைத்தாலே குறைச்சி தான், அது கூட ஒத்துக்க மாட்டாங்க. இதுக்கு கூட என்ன விலையாக தான் கொடுக்குறாங்க, ஸ்டாம்ப் டியூட்டி கூட இல்லையா? அப்பா என்னைக்கு பரவாயில்ல, அன்னைக்கு ஒன்றும் இல்லை, போயிடுச்சு, அதெல்லாம் போச்சு. அப்போது நமக்கு எதிர்காலத்தை பற்றி தெரியாமல் இருக்கிற நம்ம செய்கிற காரியத்தை விட எதிர்காலத்தை தெளிவாக இருந்துக்கிறது எப்படி செய்வார், நேர்த்தியாக செய்வார் இல்லையா? அப்போது நம்முடைய பிள்ளைகளாக இருந்தால் என்ன செய்யணும், நான் நம்முடையவர்கள் என்று சொல்ல வேணும், நான் என்னையோட நல்லா இருந்து சொல்ல வேணும். அப்படி சொல்லிட்டு உங்களுடைய வார்த்தையை மனதில் வைத்து அதன்படி நடப்பேன்னு சொல்லணும். எப்படி உங்களுடைய வார்த்தைகளை என் மனதில் வைத்து அதை உங்களிடத்தை கேட்டு நடந்து கொள்வேன். இப்படி நடந்தால் தான் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இல்லையா? அப்போ அவர் நம்முடைய தேவனாக இருப்பார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். எத்தனை பேருக்கு இஷ்டம்? இது ஒன்று சிம்பிள்மா, உண்மையான காரியம். உண்மையாக இருந்தால் போதும். கற்றுக்கு நான் சொந்தமானவன் கற்றுக் கொடுத்தது வேண்டாம்னு சொல்லணும். கற்றா வராது யாவும், விசுவாசத்தினால் வராது யாவும் பாவமே. எப்படி? விசுவாசத்தினால் வராது யாவும் பாவமே. விசுவாசம் என்னன்னா கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறது. கர்த்தருக்கு உண்மையாக இராதபடிக்கு எத்தனை சம்பாதித்துக் கொண்டாலும் அதோடு கூட பாவம் இருக்கும். ஏன்னா கர்த்தரை தள்ளிவிட்ட பாவம் இருக்குல்ல முதல்ல, அப்போ நிறைய பாவம் இல்லையா? அப்போ நம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி நமக்குள் வாசமாக இருக்கிற ஆவியாளர்களுக்கு செவி கொடுக்கும்படி அவற்றை பேசிக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் புரியும்? தேவைகளுக்கு மாத்திரம் இல்லை, சும்மா கூட பேசிட்டு இருக்கலாம், சந்தோஷமாக பேசிட்டு இருக்கலாம். அப்படி பேசினா நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம், அவர் நம்முடைய தேவனாக இருப்பார். எத்தனை பேருக்கு அந்த ஜீவி அவசியமாக? இந்த ஜீவி இருந்தால் கர்த்தரை பரலோகத்துக்குள்ள சேர்த்தாங்க. சொன்னோமா? சந்தோஷமா ஜெபம், நான் நம்முடைய ஆண்டவரே, நான் என்னை விட நல்ல என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பசுத்தமடைந்தாவே இந்த மத்தியான வேலைக்காய் நன்றி கர்த்தாவே, நம்முடைய அடியார்களை கர்த்தாவே ஒன்றாய் கூட்டி சேர்த்தீர். தம்முடைய பிள்ளைகளாய் அடியார்களை நீ கூட்டி சேர்த்திருக்கிறப்பா. அடியாருக்கு தம்முடைய சத்தத்தை துணிக்கப்படுகிறீர். அதை மெய்யாகவே நம்பிக்கையோடு தைரியத்தோடு காணப்படும்படியாய் நாங்களுடைய பிள்ளைகளாக இருக்கோம். நீர் எங்களுடைய தேவனாக இருக்கோம். நீர் எங்களுக்கு நன்மையானவர்களை செய்யவும் ஒப்பு கொடுத்திருக்கிறபடினால் தொடர்ந்து கர்த்தாவே நான் உடையவர்களாக இருக்கும்படி நாங்கள் என்னுடையவர்கள் அல்ல என்று சொல்லி நாங்கள் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்க உதவி செய்ய முடியாது இருக்கிறோம். அப்படி ஒப்புக் கொடுத்துள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பலனை காண செய்யும் ஐயா. அவருடைய ஜீவியத்திலே தம்முடைய தன்னை தானே அவருக்கு ஒப்புக் கொடுத்தவர்களாய் அவரை தேவனாக கொண்டு அவருக்கு பிரியமாக ஒப்புக் கொடுத்தவர்களுக்குள்ளே
திட்டவட்டமான நன்மைகளை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பாதுகாத்துக் கொள்ளும். போக்குவரலாம் கூட தரும் ஐயா. எல்லா தீமைகளுக்கும் இலசி பாதுகாக்க ஆசீர்வதி. துதி கன மகிமையெல்லாம் முக்கிய செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பிரஸ்தானத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஒரு செய்த சர்வ ஆமென். அல்லேலூயா.